இன்றைக்கான வீடியோவில் அம்மா மிக்சியை யூஸ் பண்ணி சிம்பிளாக எப்படி வீட்டிலே காட்டன் கேண்டி மேக் பண்ணி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் வீடியோக்கு பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மிக்சி சாரில் வந்து இந்த அடி பகுதி ஊற்றி தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த பகுதி வந்து தேவையில்லை. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இதில் கழட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த செட்டப்பை கலட்டும் போதே அதுக்கான நட்டு அண்டு வாசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாமல் இதையும் செட்டோடு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காலியான பர்ஃப்யூம்ஸ் டப்பா, அப்படி இல்லைன்னா பெயிண்ட் டப்பா கூட எடுத்துக்கிடலாம். ஸோ நான் வந்து ஒரு பர்ஃப்யூம்ஸ் டப்பா எடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற இடத்துல சென்டரை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி முடிச்சதும் அந்த டப்பாவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டப்பாவை சுற்றி சின்ன ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் வந்து நிறையா ஹோல் சின்ன நிறையா போட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமாக போட்டுருக்கு. அதுக்கப்புறம் டப்பாவோட அந்த மேல் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி அந்த உள்வாக்கில் அப்படி வளைச்சி வச்சிருக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோமா, அந்த டப்பாவோட அடி பகுதி இங்கே இருக்குல்ல, இதில் வந்து சின்ன ஹோல் வந்து போட்டுக்கிடலாம். அடுத்து இந்த டப்பாவை நம்ம ஆல்ரெடி மிக்சி சார்லேயும் செட்டப் வந்து கழட்டி எடுத்துருப்போம். அதில் நட்டு மாதிரி ஒன்று இருக்குது. அது மேலே வந்து இந்த டப்பாவை மாட்டிட்டு மேலே போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் கேண்டி மேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான செட்டப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த செட்டப் அப்படியே இந்த மிக்சியில் இந்த இடத்துல வந்து மாட்டிடலாம். இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த இது ஊற்றி தனியாக சுற்றும் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து அடி பகுதியில் சின்னமாக ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து இந்த இடத்துல வட்டமாக ஒரு ஹோல் வந்து போட்டோம். இது எதுக்குன்னா, நம்ம மிக்சியில் வந்து ஆல்ரெடி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஹோல்ஸ் வந்து போட்டோம்ல, அதை மாட்டினோம்னா இந்த இப்படி செட் ஆகிடும். அவ்வளோதான். நம்மளுடைய காட்டன் கேண்டி வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். சரி, ஓகே, நம்மளோட மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் கேண்டி பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிக்கிடலாம். இதை மேக் பண்ணுறது ஃபஸ்ட்டு கடாயை காய வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சீனி வந்து அந்த கடாயில் வந்து போட்டிங்கன்னா ஹீட்டுனால அப்படியே சீனி வந்து மெல்ட் ஆகும். ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட்டிக்கிட்டே மாறிடும். இப்போ என்னுடைய கடாயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அப்படியே விட்டுட்டேன், அப்படி கட்டிக்கிட்டே எல்லா ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது. அப்படி இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராப் வந்து அது மேலே தண்ணி தொளிச்சு விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஜீனி வந்து உருகிடும். ஃபைனல் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கிடச்சா போதும். அவ்வளோதான். இப்போ எப்படி நம்ம காட்டன் கேண்டி மேக் பண்ண போகிறோம், நம்மளோட மிக்ஸியை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண லிக்விட் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து சென்டர் பகுதியில் ஊற்றும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு காட்டன் கேண்டி வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த காட்டன் கேண்டி ஒயிட் கலர் நமக்கு வந்து கிடைக்கும். ரீசன் என்னன்னா, நம்ம முதல்ல புட் கலர் வந்து ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் பண்ணும்போது புட் கலர் ஆட் பண்ணிகிட்டே நம்ம கலரான ஒரு காட்டன் கேண்டி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காட்டன் கேண்டி வந்து கையில் எடுக்கிறேன். கையில் தொடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு ரியல் காட்டன் கேண்டி மாதிரி நம்ம தொட்டால் வந்து அமைங்கிரும். ஸோ ஸ்லோவாக மேலே கொட்டமாக வந்து எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய காட்டன் கேண்டி ப்ராப்பராக செம்மையாக வந்துருந்துச்சு. ஆனால் இதை கஷ்டப்பட்டு இதை செஞ்சு தான் பஞ்சு முடி எடுத்து சாப்பிடணும்னு இல்லை. நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். எதாவது டைம் பாஸ் ஆகலை, இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணலாம்.